இரு மனங்களின் புரிதல் எப்படி இருக்கணும்? தன் கணவனும் கணவரின் நண்பரும் சாப்பிட அமர்கிறார்கள். அடுப்பறையில் இருப்பது வெறும் 12 இட்லிகள் தான் என்பதை எப்படி கணவருக்கு தெரிவிப்பது என்று குழம்பிய நிலையிலேயே 2 தட்டுகளை எடுத்து வந்த கணவனுக்கும் அவரது நண்பர்களுக்கும் வைத்து அதில் ஆளுக்கு 4 இட்லியை வைத்தால் மனைவி. மீதம் இருப்பது 4 மட்டுமே என மனதுக்குள் படபடப்போடு கணக்கு வேறு போட்டுக் கொள்கிறார். வைத்த வேகத்தில் 4 இட்லிகளையும் கணவன் வேகமாக சாப்பிட்டு விட பதற்றம் கொண்டவளாய் 2 இட்லியை எடுத்து கணவனுக்கு வைப்பதற்காக குனியும் வேளையில் கணவர் சொன்னார், எனக்கு போதும்பா, 4 இட்லிக்கு மேல சாப்பிடுவதா என்று சொல்ல அருகில் ரசித்து ருசித்து இன்னும் சில இட்லிகள் சாப்பிடலாம் என எதிர்பார்த்திருந்த விருந்தாளி நண்பனுக்கோ விடுக்கென்று ஆனது. அந்த நேரத்தில் இவளோ, அண்ணா உங்களுக்கு என கணவரின் நண்பனை நோக்கி கேட்க, போதும் போதும்மா, நான் எப்போதுமே 3 இட்லியை தான் சாப்பிடுவேன், இன்று உன் கைப்பக்குவம் 4 இட்லியை சாப்பிட்டு விட்டேனம்மா என்று கூறி எழுந்தார் அந்த விருந்தாளி நண்பர். கை கழுவ செல்கையில் மனைவியை கடக்கின்ற பொழுது மீதமுள்ள 4 நீ சாப்பிட்டு விடு என்று கணவர் சொல்ல, தன் இதயத்தில் மட்டுமல்ல தான் சமைத்த பாத்திரத்தில் கூட எத்தனை இட்லிகள் இருக்கின்றன என்பதை பார்க்காமலேயே தன் பார்வையை கொண்டு கணக்கிட்டது கொண்டதோடு அந்த இக்கட்டில் இருந்து அழகாக தன்னை காக்க தன் கணவரை நினைத்து ஆச்சரியப்பட்டு மகிழ்ந்தாள் அந்த பெண். நண்பர்களே, இந்த கதையில் நாம பார்த்த இரு மனங்களும் புரிந்து கொள்ளுதல் ஆச்சரியமாக இருக்கிறது அல்லவா? இந்த புரிதல் இல்லாத குடும்ப வாழ்வில் எவ்வளவு ஆசீர்வாதங்கள் இருந்தாலும் மகிழ்ச்சியும் திருப்தியும் இருக்கவே இருக்காது. உங்களுக்குள்ள புரிதல் இருக்கா?